மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் படுகாயம் அடைந்த இருவர் உயிரிழந்துள்ளனர். வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 3 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட 4 படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் படுகாயம் அடைந்த 2 ஆண்கள் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இனந்தெரியாத நபர்களே இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாழைச்சேனை சுங்கான்கேணி பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பஸ்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் வாழைச்சேனை சுங்கான்கேணி 18வது மையில் பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து கல்முனைக்கும் மற்றும் வாழைச்சேனையில் இருந்து பொத்துவில் நோக்கி பிரயாணித்த 2 இலங்கை போக்குவரத்து பஸ்கள் மீதே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் மான், மரை கொம்புகள் மற்றும் தடை செய்யப்பட்ட சங்கு வகைகள் என்பவற்றை 13 லட்சத்திற்கு விற்பனை செய்ய முயற்சித்த உயர்தர பாடசாலை மாணவன் உட்பட 4 அலவ பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். விமானப்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து புத்தளம், கருவலகஸ்வெவ மற்றும் குருநாகல் வனவிலங்கு உத்தியோகத்தர்களினால் முன்னெடுக்கப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு களப்பு பகுதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது ஒரு தொகை பீடி மற்றும் பீடி இலைகள் என்பன கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது குறித்த இயந்திர படகில் 29 மூடைகளில் அடைக்கப்பட்ட நிலையில் 864 கிலோ 750 கிராம் பீடி இலைகள் மற்றும் ஒரு மூடையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஒரு தொகை பீடிகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன.